ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு இந்த ரெசிபி வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? என்னோட மம்மி ஸ்டைல் செய்கிற மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். அதை குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற குக்கரில் 10 விசில்ஸ் வச்சா தான் இந்தளவுக்கு நல்லா வேகும். இது வேக வைக்கும் போதே தனி மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருப்பாங்க. மட்டன் உள்ளேயே நல்லா மசாலா ஊறும். இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கிறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்களுக்கு எந்த ஆயில் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆனியன்ஸில் நிறைய எண்ணெய் பிடிக்காது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அண்ட் இப்போ செய்ய போகிற மட்டன் கிரேவி வந்து 4 மெம்பர்ஸ்க்கு அளவு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை விட ஜாஸ்தியாகவும் ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது 4 மெம்பர்ஸ்க்கு தேவையானது நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின அப்புறமா 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஈஷகட்டி போடுது, ஈஷகட்டி தக்காளி போடுது. ஈஷாவின் சமையல். வாவ், டேஸ்டியாக இருக்க போகுது. 2 டொமேட்டோஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த இந்த மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள். எதுக்காகன்னா காரனாலுமே கற்றுவாங்க எல்லோரும். அது விஷாலிக்கும் கற்றும், அதுக்காக கம்மியாகும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சு அதெல்லாம் கொட்டி வைக்கணும். கொஞ்சம் மல்லித்தூள், கொரியாண்டர் மல்லித்தூள் 1 ஸ்பூன் இருக்காது. கொஞ்சம் சீரகப்பொடி டேஸ்ட் பார்க்கணும். உப்பு வந்து கரெக்டாக எனக்கு கூட வராது. அதை வந்து அப்பப்போ கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கணும். மார்னிங்கே போயிட்டு டேடி காய்கறி அப்புறம் மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. காய்கறி என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நாளைக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வந்துட்டாங்க. பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், என்னது பீர்க்கங்காய், பூண்டு, வெண்டைக்காய் விஷாலுக்கு பிடிச்சது, சின்ன வெங்காயம் கொஞ்சங்கள், பீட்ரூட், ஃபைனலாக இஞ்சி. தேங்காய் இருந்தது, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொத்தமல்லி போட்டுக்கலாமா? சூப்பராக இருக்கா? சாப்பிட நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா?
வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து ரைஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரைஸ் கம்மியாக மட்டன் ஜாஸ்தியாக வச்சு நம்ம சாப்பிடும்போது இப்படி இருக்கும். மட்டன் வந்து நல்லா குக்காக இருக்குது. அதோட மசாலா வந்து மட்டனில் நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது. சூப்பர். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.